இறைவனுக்கு நன்றி. நான் நிற்கிற முழுக்க முழுக்க காரணம் அவர் தான். கடவுள், எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே கடவுள் தான். அந்த கடவுள்னால தான் நான் இங்கே நிற்கிறேன். அதுக்கடுத்தது நிற்கிற ஒரே ஒரு காரணம் நீங்கள் தான். அது டவுட்டே கிடையாது. நீங்களும் காலத்துக்கு சொல்லலாம், நானும் காலத்துக்கு சொல்லுவேன். நீங்கள் இருக்கிறனால தான் நான் இங்கே நிற்கிறேன். அது ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த லவ் எனக்கு தெரில, நிறைய இடத்துல நான் சொல்ல ட்ரை பண்ணுவேன், என்னால் சொல்லவே முடியாது. நீங்கள் நானாக இருந்து பாருங்கள், அப்போ தெரியும் அந்த நீங்கள் கொடுக்குற அந்த பவர் என்ன அப்படின்னு சொல்லி. அது எப்போ நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாம் என் இடத்துல நின்று பார்க்கணும், அந்த நீங்கள் கொடுக்குற அன்பு எவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குது என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி. எனக்கு பேச நிறையா வரமாட்டேங்குது, எனக்கு கை காலம் நடுங்குது. எனக்கு தெரில, எனக்கு ட்ரீம் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னதான் நான் ட்ரீம் பண்ணாலும் இந்த இடத்துக்கு நான் வருவேனா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு ஏதாவது சம்மந்தப்பட்டது இருக்கணும் இல்லையா? நம்ம இப்போ நான் வந்து ஆர்ட்ஸ் படிச்சிருக்கேன், இல்லை இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னா ஆர்ட்ஸ் படித்தா ஆர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை போவேன். இன்ஜினியரிங் படிச்சிருந்தா இன்ஜினியரிங் ஏற்ற மாதிரி ஒரு இன்ஜினியரிங் கம்பெனிக்கு நான் போவேன். ஆனால் நான் ஒரு நடிகனாகிறதுக்கு நான் என்ன பண்ணுங்கிறது நான் பண்ணவே இல்லை. எப்படிங்க வருவேங்கிறது என்னால் முடியல. ஆனால் என் கனவு இருந்துகிட்டே இருக்குது. அதை நான் யார்கிட்ட சொல்லுவேன், எப்படி கொண்டு வருவேங்கிறது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அந்த ஐடியா இல்லாமல் நான் இங்கே வந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்கள் கொடுத்த அன்பால் நிற்கும் போது எனக்கு ரொம்ப 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 எனக்கு எப்படி நான் சொல்கிறேன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் காட்டுறதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம். 10 வருஷம் ஆச்சு நான் இந்த கனவை ஆரம்பித்து. 7 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இன்னைக்கு என் முதல் படம், என் படத்துக்காக இத்தனை பேர் வந்திருக்குங்கிறது சொல்கிறது இதோட பெருமை எனக்கு எதுவுமே கிடையாது. உண்மையிலே ஐ லவ் யூ ஆல். எவ்வளோ வாட்டி சொன்னாலும் பத்தாது. வந்து நின்றுட்டேன், இங்கே நிற்க வச்சுட்டீங்க என்ன. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு நான் ஒரு தியேட்டரில், நான் கோயம்புத்தூர் பையன் தான். கோயம்புத்தூரில் நான் தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஹீரோட என்ட்ரி இருந்துச்சு தியேட்டரில். படம் பார்க்கும்போது அவர் டான்ஸ் ஆடினார். அப்போது தியேட்டர் எல்லாரும் கத்துனாங்க. நான் அந்த இடத்துல உட்காந்து நானும் ஆசைப்பட்டேனே, இந்த இடத்துக்கு எப்படிடா நான் வருவேன், என்னால் வர முடியுமா அப்படின்னு உங்களை மாதிரி உங்கள் இடத்துல இருந்து யோசிச்சதான் ஒருத்தனா. இன்னைக்கு என்னை நிற்க வச்சிருக்கீங்க. அது எனக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரில. உண்மையிலேயே அங்கே நீங்கள் என் இடத்துல இருந்து பாருங்கள், இல்லைனா நான் சொல்கிறது உங்களுக்குலாம் புரியாது. அந்த லவ் புரிய வைக்கவே முடியாது. அந்த பாண்டு எனக்கு காட்டிட்டீங்க. நான் 1000 படம் பண்ணுவேன்னு தெரியாது, 100 படம் பண்ணுவேன்னு தெரியாது. ஒரு படம் பண்ணிட்டேங்க, வந்துட்டேன். நீங்கள் நிற்க வச்சுட்டீங்க, எனக்கு அது போதுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இதை பிரித்து கூட சொல்லலாம். என்ன சொல்ல போகிறாய்க்கு முன், என்ன சொல்ல போகிறாய்க்கு அப்புறம், எப்படி நான் இதில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ விஜய் டெலிவிஷன் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில். உண்மையிலேயே அவங்களுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் உள்ளே இருந்து என்னை நான் ஸ்டார்லாம் கிடையாது, ஸ்டார் பேஸ் கிடையாது, எனக்கு செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரி ஒரு இது இல்லாத ஒரு வந்த பையன் தான். ஸோ என்னையும் மதித்து நான் நிறைய விஷயங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க விஜய் டெலிவிஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி. ஸோ ஒரு காமெடி ஷோவில் அஸ்வினுக்கு என்ன வேலை? ஒரு காமெடி ஷோவில் ஒருத்தன் இப்படி வருவானா? அந்த ஷோவில் இன்னைக்கு ஒரு படம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு உங்களை யாருனாலையும் நினச்சி பார்த்த முடியாது. நானும் நினச்சி பார்த்ததே கிடையாது. நீங்கள் பண்ண வச்சுட்டீங்க, அதுதான் உண்மை. அது காரணம் உங்கள் அன்பு. சிம்பிள். இதுதான் நடந்துச்சு. அந்த இடத்துக்கு குக் வித் கோமாளி வர இடத்துக்கு நிறையா நான் பண்ண சின்ன சின்ன மியூசிக் வீடியோஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், காதல் ஒன்று கண்டேன், 3 சீன்ஸ், இதெல்லாம் பெரிய இம்பாக்ட் கொடுத்துச்சு. அந்த மூலியமாக தான் எனக்கு நான் குக் வித் கோமாளிங்கிற ஷோக்குள்ளேயே திரும்ப நான் ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி கொடுத்தேன் விஜய் டெலிவிஷனுக்கு. ஸோ அங்கேருந்து எனக்கு பெரிய ஒரு ஷோவில் எனக்கு பெரிய பூஸ்டர்ஸாக நீ வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பிளெஸிங். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஷக்கிலாமாலேருந்து பட் சார், தாமு சார், இவங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அவங்க எனக்கு நான் பார்த்தது கூட கிடையாதுங்க. அந்த ஷோவில் தான் அவங்க என்னை பார்க்குறாங்க. அந்த மனுஷனுக்கு எதுக்கு என்னை அப்ரிஷியேட் பண்ணோம், என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் எவ்வளோ விழுந்தாலும் என்னை தூக்கி விட்டுட்டே இருந்தாங்க. அவங்க காட்டும் போது தான் ஓகே, நமக்குள்ளே ஏதோ நடக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு கூட ஞாபகம் இருக்கு, இது பட் சார் கட்டி விட்டாரு, நீ கண்டிப்பாக வருவ, இது உன் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கொடுக்குன்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்து நீங்கள் காட்டுற அன்பு பார்த்து அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன், நான் ஹீரோ ஆகிடுவேங்கிற நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கான கரெக்டான படம் கொடுக்கணுன்னு அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். நிறையா ரிஜெக்ஷன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன்.
அதை சொல்லி நான் திரும்ப நான் கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்லி இங்கே நான் அந்த பழைய இதை நான் சொல்ல விரும்பலைங்க. உண்மையிலே எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நீங்களும் கஷ்டப்படுறீங்க வாழ்க்கையில். எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் வர முடியுங்க. ஈஸியாக வந்தால் எதுவும் நினைக்காதுங்க, அது உண்மை. அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். உங்களை மாதிரி தான் நானும் அதே கஷ்டம் தான் நானும் பட்டேன். அதில் நான் என்ன ஸ்பெஷலாக கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, என் அப்பா அம்மா வந்து என்னை ரொம்ப செல்லமாக பார்த்துப்பாங்க. என்னை வந்துட்டு வீட்டு 4 சூத்து விட்டு வெளியே போக விட்டதே கிடையாது. என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அவங்க செல்லம் கொடுத்தே நான் அந்த ஒரு அவ்வளோ ஈஸியாக என்னால் பேச முடியாத அளவுக்கு என்னை அப்படி செல்லம் கொடுத்து வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. என்ன அதை உடச்சிட்டு நான் வெளியே வரவங்கிறது அதே எனக்கு பெரிய ஒரு டஃப்பான ஒரு ஜாப். அதை நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பா அம்மா கிட்டலாம் சண்டை போட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு சாரி. இன்னைக்கு நான் இங்கே வந்து நிற்கிற காரணம் அதுதான், இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன் நான் இங்கே. அண்ட் அங்கிருந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம், உங்கள் லைஃப்பில் திரும்ப சொல்கிறேன், ஒரு நல்ல நண்பன் இருந்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும். நல்ல நண்பன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒருத்தனை நம்புகிறேன். அந்த ஒருத்தனால தான் இங்கே நான் நிற்கிறேன். அதை பெருமையாக சொல்லுவேன். இந்த கூட்டத்தில் எங்கேயோ ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அண்ட் என்ன சொல்ல போகிறாய், இந்த படம் ரவி சார் நான் ஃபர்ஸ்ட் அவர் தான் கூப்பிட்டு வாப்பா அப்படின்னாரு. இவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னா, நான் படம் பண்ணுறேன் பண்ணல, நான் ஆர்டிஸ்ட், நான் ஆக்டர், நான் வந்து டேபிள் துடைக்கிறவன், குப்பை பொறுக்கிறவன், யாராக இருந்தாலும் சரிங்க. மனுஷன் வாழ்றது சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தான். ஆனால் வயிறு முட்டை எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சோறு போடுவாருங்க இந்த மனுஷன். அதுக்காகவே நீங்கள் தயவு செஞ்சு அதுக்காக நீங்கள் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் வயிறு நிரப்ப சாப்பாடு போட்டு அனுப்புவார். சார் உங்கள் ஆஃபீஸில் எவ்வளோ வாட்டி சாப்பிட்டேன்னு எனக்கு எண்ணிக்கை இல்லை, அவ்வளோ சோறு போட்டிருக்காரு. நான் வீட்டில் மிஸ் பண்ண அத்தனை சாப்பாடும் இவர் நிறைய கொடுத்துருக்காரு அவர் ஆஃபீஸில். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஃபஸ்ட்டு சொல்லமான்னு தெரில, அவர் ஃபஸ்ட்டு ஒரு கதை கொடுத்தாரு, பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். அதில் அவர் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பெரிய கம்பெனி ஆச்சு, அவர் என்ன கதை வேணான்னு சொல்லிட்டோம். எனக்கு தெரியும் அவர் ரிலீஸ் பண்ணிடுவார், எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு கதை பிடிக்கலங்கிற விஷயத்துக்கு என்னால் விட்டு கொடுக்க முடியல. என்னால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டேன். நீங்கள் எனக்காக இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க, உங்களை நான் ஏமாற்ற விரும்பலை. நீங்கள் ஒவ்வொரு காசும் சம்பாதிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு, அப்பா காசாக இருந்தாலும் சரி, உங்கள் காசாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் காசு கொடுத்து பார்க்க வரீங்க. வந்து உங்களுக்கு நான் என் ஆசைக்காக சும்மா வந்து ஏதோ ஒன்று விஷயத்த கொடுத்துட்டு எனக்கு போக விருப்பம் இல்லை. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு அவ்வளோ பெயின் அப்போ ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா படம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இவரோட ஒய்ஃப் என் லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஆட்கள், யாருனே தெரியாத ஒருத்தங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நம்மளை தள்ளிவிடுவாங்க இல்லையா, கடவுள் உருவத்தில். கடவுள் எங்கேயோ இந்த இடத்துல இங்கேருந்து நிறையா பேர் உங்கள் உருவத்தில் இருக்காரு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் காட்டுற அன்பு தான் அவ்வளோ என்னை தாக்குது. அந்த மாதிரி இவர் சாரோட ஒய்ஃப் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னு சொல்லலாம். அவங்க வந்து கொடுத்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து சார் திரும்பவும் எனக்கு கூப்பிட்டு பேசுகிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. அதுக்கு முதல் காரணம், குத்துக்கெல்லாம் டொகன்றிருக்காரு பாருங்க, மிலிட்ரி ஆஃபீஸர் பார்க்குறாங்க அப்படி அந்த மனுஷன். உண்மையிலேயே என்னோட ரிஃப்ளெக்ஷன் நான் சொல்லுவேன் சார், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், தப்புனா தப்பு, அந்த மாதிரி ஒரு மனுஷன் நான் இண்டஸ்ட்ரியில் 10 வருஷம் இருந்ததில் நான் அவரை மாதிரி மனுஷன் பார்த்ததே இல்லைங்க உண்மையிலேயே. அதுக்கு பெரிய ஆக்ட்ஸ் ஆஃப் சார். திரும்ப சொல்கிறேன், உங்களை மாதிரி 100 பேர் இருந்தானா நம்ம பண்ணுற இந்த உலகமும் நான் பண்ணுற தொழிலும் வாழ்க்கையும் அமோகமாக இருக்கும் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார் என் லைஃப்பில் நீங்கள் வந்ததுக்கு. ஸோ சார் மூலியமாக திரும்ப எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது சாரை மீட் பண்ணுறதுக்கு. அங்கேருந்து எங்கள் பயணம் ஆரம்பிச்சது. ஹரி பயந்துட்டேன், இவரை வச்சு என்ன பண்ணுவார். கதை கேட்டுட்டு எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க, எனக்கு கதை பிடிக்கலாம் தூங்கிடுவேன் கதை கேட்கும்போது. அந்த மாதிரி நான் பெருமைக்கு சொல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கதை கேட்டேன். 40 கதையில் நான் தூங்கிட்டேன். நான் தூங்காத ஒரு கதை ஹரி சொன்ன ஒரு கதை. வந்துட்டு ப்ரோ நான் அந்த கதையில தூங்கல, கண்டிப்பா இந்த படம் நான் பண்றேன் அப்படின்னு. அப்படிதான் ஆரம்பிச்சது என்ன சொல்ல போகிறாய். அகைன் படம் பண்றதும் சரி, சும்மா டைரக்டர் ஓகே, ப்ரொடியூசர் ஓகே, சினிமாட்டோகிராஃபர் ஓகே அப்படின்ட்டு அப்புறம் அப்படி விட்டுறக்கூடாது. பெரிய ஒரு பில்லர் இருக்கணும். அந்த கதை கேட்டோன்னே யார் மியூசிக் தான் ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன். எனக்கு வந்துட்டு பெருசா இருக்கணும், ஏன்னா ஒரு மியூசிக் இட்ஸ் வைட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. விவேக் மோகன் அப்படின்னாங்க.
I was very convinced. ஏன்னா பிக் ஃபேன் ஆஃப் யூ போத் கைஸ், விவேக் அண்ட் மோவின். நீங்கள் கொடுத்த ஆல்பம்ஸ் எல்லாம் வேற லெவல். ஸோ என் ஃபர்ஸ்ட் படத்துக்கு எல்லாம் வருதுங்கிறது இது நானா ஸ்கெட்ச் போடல, இது கடவுளாக போட்ட ஒரு ஸ்கெட்சு. எல்லாம் அமைஞ்சிச்சு எனக்கு அப்படியே எக்ஸாக்ட்லி கடவுளோட செட்டிங் தான் இது. ஸோ எல்லாமே அப்படி அமைஞ்சுது. ஸோ ஒவ்வொன்றும் நான் பார்த்து பண்ணேன். நான் எனக்கும் ஹரிக்கு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் அவர்கிட்ட போய் லூஸ் மாதிரி வளருவேன். ஹரி இந்த படம் நல்ல இல்லைன்னா நான் படம் ரிலீஸ் பண்ணவே விட மாட்டேன் ஹரி அப்படிம்பா. அவரு யாரா நீ அப்படிம்பாரு என்கிட்ட. ஆமா ஹரி வந்துட்டு நான் அப்படிதான், என் படத்தையே அப்படிதான். ஏன்னா நான் அந்த 10 வருஷத்துல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணியிருப்பேன். அதில் ஏமாற்றங்கள் நிறைய பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும், என்ன எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபோனில் கூட சினிமா எடுப்பாங்கிறது எனக்கு அப்போ தெரியலங்க. வா படம் பண்ணலான்னு சொல்லிட்டு சின்ன ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணும்போது, இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது நமக்கு தெரியாமல் அப்போதான் கற்றுப்போம் என்ன ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் அதை பார்த்து எதுவுமே நடக்காது. படமாக இருக்கும்போது நமக்கே பார்த்து ஏன் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் ஹரிக்கிட்ட ப்ரெஷர் போட்டே இருப்பேன். என் படம் இப்படிலாம் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், தயவு செஞ்சு பண்ணி கொடுங்க, இல்லைனா அப்புறம் பாருங்க நான் கோச்சிப்பேன்னு சொல்லி நிறைய சண்டை போடுவேன். அவர் பாப்பாரு ப்ரோ, இருங்க ப்ரோ, வரும் ப்ரோ ப்ளீஸ். அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை, ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ அப்படிமாரு. ஏன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்லணும். நீங்க என்ன நம்பி வந்து ஏன்னா படம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை விட ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த அன்பு நீ காட்டும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி நான் திரும்ப உங்களை அடிக்கணும் இல்லையா? அதை அடிக்கிறதுக்கு நான் என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அத்தனை நான் பண்ணேன். அதுக்கு எல்லாருமே இங்க இருக்க அத்தனை பேரும் சரி, அவங்க அத்தனை பேரோட எஃபர்ட் இதுல இருக்கு. அத்தனை பேர் அவங்களோட முழு உழைப்பு போட்டிருக்காங்க. ஃப்ரம் த ப்ரொடியூசர், ப்ரொடியூசர் மட்டும் கிடையாதுங்க. இந்த கதையில A to Z, அதாவது கதை ஒர்க்ல இருந்து மியூசிக்ல இருந்து ஒவ்வொன்றா ஒரு விஷயமா உட்காந்து மனுஷன் வேலை பண்ண அப்படிங்க. நான் கேட்பேன், சார் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு நீங்க காசு கொடுத்துட்டு போயிடலாம்ல? கிடையாதுங்க. இரவா பகலாம் இவரும் உட்காந்து வேலை செஞ்சாரு. இன்னைக்கு வரைக்கும், அதாவது டில் நவ் இப்போ வரைக்கும் அவர் உழைச்சிட்டே தான் இருக்கார் இந்த மனுஷன். தேங்க்யூ சார். இந்த படம் வந்து என் லைஃப்ல திரும்ப சொல்றேன், 100 படம் 1000 படம் எனக்கு ஆசை இல்லை சார். இந்த ஒரு படம் எனக்கு கொடுத்துட்டீங்க. ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். இதை விட லைஃப்பில் எனக்கு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. அண்ட் என்னோட டீம் பற்றி சொல்லணுன்னா, ஃப்ரம் ஹீரோயின்ஸ் 2 பேருமே பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் லிரிசிஸ்டாக இருக்கட்டும் மதியும் சரி, எடிட்டிங்கில் ஒவ்வொரு வாட்டி கூப்பிட்டு ப்ரோ இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணி காட்டுவார். அவ்வளோ விஷயம் எனக்கு நான் கற்றுக்கிட்ட மதிக்கிட்டு இருந்து. அண்ட் அவர் எனக்கு ஃபேவரட்டான ஒரு எடிட்டர்கிட்ட ஒர்க் பண்ணவர். அதுவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். அண்ட் ஆர்ட் டைரக்டர் இந்த படத்தை அவ்வளோ கிராண்டியராக காட்டியிருக்காரு. தேங்க்யூ சார். இந்த படம் வந்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. படம் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது சார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அகைன் கீர்த்தி கலக்கிட்டீங்க. ஹோல் காஸ்டியூம்ஸ் க்ரூவாகவே எல்லாத்துக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு புகழோடது அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவன் பாருங்க, அவன்லாம் பாருங்க ஏதோ போயிட்டு அப்படியே டவலக டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் அவனை அழகாக காட்டியிருக்கீங்க. அப்சர் வந்துட்டு டான்ஸில் வந்துட்டு நான் கொரியா போகிறேன், அவன் கொரியா போகிறான்னு சண்டை இருக்கும். ரொம்ப சில்லான பர்சன், வெரி டெடிகேட்டட், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸ் இருக்கணும். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ அப்சர். அண்ட் மியூசிக் 247 இந்த படத்தோட மியூசிக் லேபில் இருந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ சார் ஃபார் திஸ். அண்ட் நான் நிறைய பேர் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் சினிமாவில் வந்துட்டு பெரிய ஃபேன் சொல்லிக்கிறதுனா சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் நான் பெருசாக பார்க்குறது சிம்பு, அவர் தான். சிம்பு சார் கால் பண்ணி சொன்னார், வெரி சாரிடா பாம்பே போகணும் அப்படின்னு சொல்லி. அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மனுஷன் எனக்கு கால் பண்ணி பேசணும் எந்த அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் எனக்கு கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணி அவ்வளோ அன்பை காட்டினார் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். எவ்வளோ அடி வாங்கினாலும் திரும்ப வந்து நிப்பண்டா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அவர். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சிவகார்த்திகேயன் எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப 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 இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஒரு சாதாரண மனுஷன் எப்படி மேலே வரலாங்கிறது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு. நான் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும்போது ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது அவர் நினச்சி நான் எடுத்தேன். இந்த மாதிரி நான் என் எஃபர்ட் இருந்து என் ஹார்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொண்டு போயிடலாங்கிறது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. என்ன மாதிரி நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. நான் வந்துட்டேன், என்ன மாதிரி நிறைய பேர் வருவாங்க நான் உங்களை பார்த்து. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் அதே மாதிரி படத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற பீப்புள் அப்படின்னு பார்த்தா சூர்யா சார் அவ்வளோ நல்ல நல்ல படங்கள் கொடுக்குறாரு. அவரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த அளவுக்கு எடுத்து அவ்வளோ டெடிக்கேட்டாக பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர்.
அண்ட் வேற யார், நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிட்டே இருக்கணும். இங்க இருக்க அத்தனை பேரும் சரி, எனக்காக வந்த கூட்டம், எனக்காக வந்தவங்க, எனக்கு பிடிச்சவங்க, நான் நல்லா இருக்கும்னு நினைச்சவங்க, அவங்க மட்டும் தான் இங்க இருக்காங்க. அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் தேர் ஃபார் மீ. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை குக் வித் கோமாளி டீம். ரோஃபா மாமா இருக்கட்டும், பிரியாவா இருக்கட்டும், அண்ட் பார்த்தி டைரக்டர் அண்ட் ஹோல் டீம் க்ரூ என்னை வந்துட்டு அவ்வளோ என்னை சப்போர்ட்டிவாக பார்த்து இன்னைக்கு இந்த இடத்த கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்ன சொல்ல போகிறாய், நானே என் படத்தை பெருமையாக பேசக்கூடாது. நான் பர்சனலி நான் பாட்டை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன், என்ஜாய் பண்ணேன். என்ன சொல்கிறது, இது நான் மட்டும் ஃபீல் பண்ணுறது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இல்லை. ஹாப்பியாக இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கத்தி சொல்கிறத கேட்கணும் எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. அதுக்காக தான் நான் அவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபஸ்ட்டு படம் லவ் படமாக போயிடுச்சு. நிறையா விஷயங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அடுத்தது என்ன பண்ணலாம் இருக்கும்போது சார் கிட்ட நான் செகண்ட் ஃபிலிம் பண்ணுறேங்க ரொம்ப பெருமையாக இருக்குது. பிரபு சோலமன் சார் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட இருந்து. அவரை பார்த்து நான் வியந்திருக்கேன். அவரோட திங்கிங், தாட் ப்ராசஸ் நான் எப்படி சொல்கிறது, நான் கண்டிப்பாக அடுத்த படம் இதில் உங்களை ஷேர் பண்ணுறேன் சாரை பற்றி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங் தேர் ஃபார் மீ அண்ட் கம்மிங் ஹியர் அண்ட் பிளெஸிங் மீ. ஆர்.வி. உதயகுமார் சார், சூப்பர் ஸ்டார்லேருந்து கமல்ஹாசன் சார் எல்லாத்தையும் வச்சு எடுத்து ஒரு பெரிய ஒரு டைரக்டர். அவர் என் படத்தில் ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து லான்ச்சிங்கில் வந்து என்னை பற்றி பேசினார் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் தேர் ஃபார் மீ. அண்ட் தம்பி ரம்யா சார், இவரை பற்றி நான் அடுத்த இதில் கண்டிப்பாக சொல்கிறேன், நிறையா சொல்லணும். அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அந்த விஷயம் நான் சொல்லி ஆகணும். ஸோ நான் இப்போ சொல்லலை, அடுத்த படத்தில் சொல்கிறேன். அண்ட் ரிச்சர்ட் சார், சினிமாட்டோகிராஃபி பற்றி நான் சொல்ல விரும்பலை. அதாவது இந்த படத்தில் பெருசாக பேசப்படுற ரெண்டு விஷயமா இருக்கும். ஒன்று அவரோட சினிமாட்டோகிராஃபியாக இருக்கும், அடுத்தது படத்தோட பாட்டாக இருக்கும். இதை தாங்கி பிடிச்ச ஹரி கண்டிப்பாக இஸ் அ வின்னர் ஆஃப் திஸ் ESP. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலுங்க நிறைய பேர்த்துக்கு. ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க இது சும்மா ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி, இட்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ரொம்ப வருஷம் ஏங்கின ஒரு விஷயம். ஹரிக்கும் சரி, 7 வருஷம் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார். தேஜும் சரி, அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயின் இருக்குது. இந்த இடம் கிடைக்காதான்னு ஏங்கின ஒரு நாட்கள் இருக்குது. இங்கே வந்து நின்றுருக்கோம். அதையும் தாண்டி எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்மள மாதிரி கூட இருக்கிறவங்க வந்தால் நமக்கு ஒரு பெருமை இருக்கு இல்லையா. அந்த மாதிரி மச்சான் புகழ் வேற லெவல். உண்மையிலே சொல்கிறேன், என் படம் இல்லை, அவன் எங்கே போனாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க. அவங்கள சலிக்காமல் சிரிக்க வைப்பான், என்னென்னமோ பண்ணி சிரிக்க வைப்பான், உருண்டு சிரிக்க வைப்பான், சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அவனை ஆளுக்கு ஒரு பக்கம் குத்தைக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க, அவனை வச்சுங்க எல்லாரும். அவனை தயவு செஞ்சு அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவன் என்னதான் சேட்டப் பண்ணாலும் என்ன பண்ணாலும் வெளியே அவன் எப்படி இருக்கான் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லைங்க. அவன் கூட பேசுகிறானா இல்லையான்னு கவலை இல்லைங்க. ஆனால் அந்த மனுஷன் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவன் வருவான், பெருசாக இன்னும் வருவான், மேலும் வளரணும். ரொம்ப ஆசைப்படுறான் மச்சான், நீ வருவார். அண்ட் சாண்டி மாஸ்டர், நான் எல்லா பெரிய இன்ஸ்பிரேஷன் பற்றி பேசினேன், சிவானா இவங்கெல்லாம். சாண்டி மாஸ்டர் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஸ்க்ராட்ச்லேருந்து அடித்து நவுத்திட்டு வந்தார் ஸ்க்ரீனில். அந்த பீக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போல்லாம் நான் சாண்டி பார்த்தாலே டிவியில் ஒரு எல்லா இதுலையும் கேட்டுனே இருப்பேன். அவர் ஆடுறதை பார்த்து வெறியாயினே இருப்பேன், எப்படி என்ன மச்சு அப்படி ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அடிமட்டத்துலேருந்து அடித்து நொறுக்கி இங்கே வந்து நின்று எனக்காக வந்திருக்காரும் போது ரொம்ப பெருமையாக இருக்குங்க. நான் டிவியில் பார்த்து வளர்ந்தேன் அவர் ஆடுறதை பார்த்து. இன்னைக்கு அந்த மனுஷன் வந்து என் சக்ஸஸ் மீட்டில் வந்து ஆடணும்னு சொல்லும் போது எனக்கு இதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. மாஸ்டர், கண்டிப்பாக மாஸ்டர், நானும் உங்களை சேர்ந்தும் ஆனும் ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நீங்கள் வந்ததுக்கு. நான் கூப்பிட்ட கொஞ்சம் பேர் தாங்க கேட்டாங்க, ப்ரொடக்ஷனில் கூப்பிட்டு எத்தனை செலிபிரிட்டிஸ் கூப்பிட்றேன்ட்டு. அதெல்லாம் கிடையாதுங்க, 4-5 பேர் வருவாங்க அப்படின்னு. அந்த மனுஷன் எனக்காக வந்து நின்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். இதோட நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி என் அப்பா அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நான் அழகாக பிறந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அப்பா அம்மாவுக்கு தேங்க் பண்ணுங்கள். நல்லா நடிக்கிறேன்னா என்ன தேங்க் பண்ணுங்கள். அது மட்டும்தான். நான் அழகனா இருக்க மட்டும் விரும்பலை, ஒரு நடிகனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
கண்டிப்பாக இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணி இவங்கெல்லாம் என்னை செதுக்குவாங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன். கண்டிப்பாக என் எஃபோர்ட் எப்பவும் இருக்கும், என் ஹார்ட் ஒர்க் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி எனக்கு மைண்டில் எதுவும் ஓட மாட்டேங்குது, எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வரல. எனக்கு தெரியுது வளர்றேன், ஏதோ பேசுகிறேன்னு தெரியுது. நீங்கள் கற்றுனீங்கல்ல, அதெல்லாம் கிடைக்காதுங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது, எத்தனை படம் பண்ணாலும் கிடைக்காது, என்ன பண்ணாலும் கிடைக்காது. சாதாரண ஒரு காமன் மேனாக இருக்க எனக்கு இந்த ஒரு அன்பை காட்டியிருக்கீங்க. எனக்கு இது போதுங்க. நான் டெஃபினட்டாக உங்களுக்கு நான் ஏதாவது கொடுத்துட்டே இருப்பேன், கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு சின்ன ஒரு தேங்க் பண்ணணும். சோனி மியூசிக் அண்ட் திங் மியூசிக் பெரிய ஒரு தூணாக இருந்திருக்காங்க எனக்கு. என் மியூசிக் வீடியோஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் இங்கே வந்து யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரில, ரோலிங்கில் போயிட்டுருக்கேன். ஐம் ஸோ சாரி. அண்ட் இங்கே வெனி ஹோஸ்ட் பண்ண கிருஷ்ணவேணி தேட்டர் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த பையன் அஸ்வந்த் ரொம்ப நல்லா பண்ண, அப்படி சூப்பராக பண்ணாமா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாரும் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க, எல்லாரும் ரொம்ப இதாக கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கும் பெரிய நன்றி. ஆக்சுவலி உருட்டு பாட்டில் வந்துட்டு நான் எதிர்பார்க்கல, எனக்கே சஸ்பென்ஸாக வச்சாங்க. உண்மையிலே உருட்டிட்டு போயிட்டாங்க. அதில் 2 இருக்கு, புகழும் டான்ஸ் ஆடி இருக்கான், அவங்களும் பாடியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பாட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஹிட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் எப்பவும் என் கூட இருந்தால் போதுங்க, நான் வந்துட்டே இருப்பேன், அவ்வளோதான். தேங்க்யூ, நன்றி, இறைவனுக்கு நன்றி. தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். ரொம்ப கடுமையாக பேசிகிட்டு இருக்காங்க. வணக்கம். அதான் பேசலான்னு வந்தேன், பார்த்தா முன்னாடி ஹீரோயின் பேசுனாங்க, என்ன பேசுனாங்கன்னு தெரியல. சரி, அதில் குழம்பிட்டேன். சரிப்பா. தேங்க்யூ. மேடையில் இருக்க எல்லாருக்குமே முதல்ல நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்திருக்க எல்லாருக்கும், மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக வந்து நான் வந்து உயரத்துக்கு ஏனியாக இருக்கும் என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரவி சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க, வந்த உடனே ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு செக்கை கொடுத்து, தம்பி நீ நம்ம படத்தில் பண்ணுறேன்னு சொன்னாங்க. வாங்கிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மாதம் ஃபோனே பண்ணலை. என்னடா இது செக்கை கொடுத்துட்டாங்க, ஃபோன் பண்ணலை, என்ன பண்ணலான்னு தெரில. உள்ளே போய் பார்த்தாக்கா அஸ்வின் உட்காந்துருந்தாப்புல. வாங்க தம்பி, எங்கே இங்கே அப்படின்னு, சும்மா பார்க்க வந்தேங்க. நீங்கள் எங்கே அப்படின்னு, இல்லை நானும் அதே தான் பார்க்க தான் வந்தேன். சரி ரைட்டுன்னு 2 பேர் பார்த்துட்டே இருந்தோம். போனதுக்கப்புறம் ஓகே சிரிச்சுக்கிட்டு, மாப்பிள்ள இவங்க வெளில போனோடனே, மாப்பிள்ள நம்ம 2 பேரும், இல்லை நான் வேறு படத்துக்கு வந்தேன்னா. வேறு படத்துக்கு? அப்போ ஏன் நான் இல்லையா அப்படின்னு. ஆமாம் மாப்பிள்ள, இது வேறு படம் அது வேறு படம். நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஐயா கையில் செக்கு வாங்கினதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 7 படம் முடிச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, அஸ்வின் தான் ஹீரோ, நீங்கள் பண்ணிவிடுங்க. நாங்கள் அப்பா சாமி படம் வெற்றி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ஏன்னா வந்து எங்கள் காம்போ வந்து பார்த்துருப்பீங்க, 2 பேருமே வந்து அப்படி தான். ஏன்னா நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று செய்வான். ஸோ அதனால் அந்த காம்போ பயங்கரமாக இருக்கும். சந்தோஷமாக அது இல்லாமல் வந்து இந்த இடத்துல சொல்லி ஆகணும்னா, நம்ம ஹரி சார் வந்து என்னை அவ்வளோ அழகாக வந்து வடிவமைச்சிருக்காப்புல. ஏன்னா நான் காமெடி பண்ணாதுன்னு சொல்லுவாப்புல. ஆமாம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நீங்கள் ஒரு 7 வருஷம் உழைப்புது, தயவுசெய்து என் உழைப்பில் மண்ணவாரி போட்டுறாதீங்கன்னாப்புல. சரிங்க நான் பண்ணலைங்க அப்படின்னு. நல்லா வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருந்த வந்து எனக்கு வந்து நம்ம ரிச்சர்ட் ஐயா தான் இருக்காப்புல. எங்கே ஐயா இருக்கீங்களா? ஆமாம், நம்ம ரிச்சர்டா, நீங்கள் எதாவது பண்ணுங்கள், நான் கேமரா அந்த பக்கம் திருப்புறேன், அவர் வர்றப்ப டக்கு நீங்கள் டைலாக் போட்டு இந்த பக்கம் திருப்பிடுறேன்னாப்புல. திருப்பி வந்து எனக்கு வந்து அழகாக வந்து, ஐயா இது யூவாக இருக்கணும், மக்கள்கிட்ட எல்லாத்தையும் போய் சேரணும் அப்படி சொன்னாப்புல. அதனால் சூப்பராக வந்து வேறு லெவலில் ஒன்று பண்ணியிருக்கோம். அஸ்வின் நல்லா பண்ணியிருக்காப்புல, சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஆமாம், அவரே டேட்டு பார்த்துக்கிறாப்புல. பார்த்துட்டு நான் புகழ வர விடாதீங்க, ஹீரோயின் கூட ரொமான்ஸ் இருக்குன்னு என்ன அன்றைக்கெலாம் டேட்டை கட் பண்ணிட்டாப்புல. ஆமாம், இந்த படத்தில் எனக்கு வந்து தேஜு அவந்திகா 2 தங்கச்சி கிடச்சது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், ஏன்னா அங்கேருந்து யாரோ வாய் உருட்டுன்றாங்க, நான் உருட்டிக்கிறேன். ஸோ வந்து ஐயா உருட்டுக்கிட்டுங்கய்யா. ஆமாம், ஸோ வந்து எல்லாருமே சூப்பர். காஸ்டியூம் டிசைன்லேருந்து எல்லாமே மதி எடிட் பண்ணிட்டு வந்து சொல்லுவாப்பில். ஐயான்ட்டு அதையும் எடிட் பண்ணி சொல்லுவாப்பில். அதனால் நமக்கு அது புரியாது. அது வந்து நீங்கள் படத்தில் பார்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு அன்பாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. வந்து எல்லாருமே யாருமே ஒரு மனம் கொணாமல் டக்குன்னு மூஞ்சி லட்சம் சொல்லாமல் எல்லாருமே வந்து ஆசையாக பார்த்துட்டாங்க. அதனால இந்த படம் வந்து ஆசையும் பயங்கரமாக ஹிட் ஆகும்.
சரிங்களா? ஒரு 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 வாரத்துக்கு ஒன்று எடுப்போம்மா இருமா. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பேர் வந்து எங்கெங்கேருந்தோ வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்றுலேருந்து எல்லாமே இன்ஸ்டாவில் வந்து போட்டிருக்கீங்க. அண்ணா நான் ட்ரெயின் ஏறிட்டேன் அப்படி இப்படிலான்ட்டு எல்லாமே டேக் பண்ணி வச்சுருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு குக்குத்து குமாலி ஒரு ஒரு ஃபேமிலியே எல்லோரும் பார்த்துட்டு அந்த ஃபேமிலியிலேருந்து வந்து ஐயா படத்தை பற்றி பேசுகிறோமோ? ஓகே அங்கே குக்குத்து கோமலி போய்ட்டு ஐயா ஏஞ்சிட்டாப்லையா பயன்ட்டேன். சரி ஓகே, ரொம்ப ஹாப்பி. அடுத்து வந்து வேறு என்ன சொல்கிறேன், எல்லாரையும் வந்து ஹாப்பியாக பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். நம்ம அப்பா வந்திருக்காப்புல, நம்ம தம்பி ராமையப்பா. நமக்கு வந்து எல்லாருமே ஒரு ஃபோன் பண்ண அப்பா அதை பண்ணியிருக்கேன்னு சொன்னால் ஒன்று எனக்கு வந்து செல்லக்குட்டி நீ நல்லா பண்ணியிருக்க, அதாவது தம்பி சூப்பராக பண்ணியிருக்கடா கண்ணா அப்படி சொல்லக்கூடிய ஒரு அப்பா. ஸோ வந்து எல்லாரும் வந்திருக்காங்க. பாடல் வந்து பயங்கர ஹிட்டு. ஏன்னா வந்து அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க, நாங்கள் போட்டதுலேருந்து அந்த பாடல் எல்லாமே எங்கே நீங்கள் பண்ணுங்கள். இந்த உருட்டு பாடல் வந்து என்னை ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணி ரொம்ப இது பண்ணி நீங்கள் பாடணும்னு சொல்லி என்னை பாட வச்சது ரொம்ப சந்தோஷம். என்னையும் ஆட வச்ச அப்சருங்க, ஆமாம் நானும் ஆடுன்னு சொல்லிட்டு என்னையும் ஆட வச்சப்பல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கு எல்லாருக்கும் லவ் யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, சூப்பர் ஐயா, படம் வெற்றி. நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வந்ததுக்கு. அண்ட் அஸ்வினோட பீப்புள்ஸ் லவ் வந்து இன்னைக்கு தான் எங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் அஸ்வின். இவ்வளோ ஒரு லவ், நிஜமாலே பீப்புள்ஸ் லவ் இருக்குன்றக்கும் போது இட்ஸ் ரியலி நைஸ் டு சி. அண்ட் மொத்த டீமுக்கே வந்து ரவி சார் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் ஹரி, ஸோ ஹரி வந்து மோர் தேன் பீயிங் அ டைரக்டர். ஸோ எல்லாருக்குமே எங்களுக்கு டெபியூ. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, என்ன பண்ண இது வரைக்கும் சின்னதாக பண்ணிட்டு போனோம், இப்போ பெருசாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னும். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு ரொம்பவே நர்வஸாக இருந்தேன். பட் மோர் தேன் பீயிங் அ டைரக்டர் ஐ கெஸ் ஹீஸ் பீன் அ குட் ஃப்ரெண்ட். ஸோ எங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்து ஒரு விஷயமும் அவரே எடுத்து வந்து சொல்லி கொடுத்து பண்ண வச்சிருக்காரு. அதோட அவுட்புட் தான் நீங்கள் இப்போ வீடியோவாக பார்த்துருக்கீங்க. மொத்த மூவியும் வரப்போகுது. அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் ஆல் ஆஃப் தெம். அண்ட் விவேக் மர்வின், ஆப்வியஸ்லி நாங்கள் என்ன பண்ணாலுமே வந்து அது உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா வந்து மியூசிக் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். ஸோ தேங்க்யூ விவேக் அண்ட் மர்வின். அண்ட் தி என்டையர் டீம், மதி, அப்சர் இஸ் மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து மை ஃபர்ஸ்ட் மூவி ஐம் ஒர்க்கிங் வித் ஹிம்ன்றது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ விஷ் இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Hi everybody, really happy to be here. Love the energy in the room today. This journey has been ரொம்ப special. என்னோட first Tamil padam. Growing up in South, நான் நிறைய Tamil padam பார்த்தேன், and it was my dream to become an actress here, and that dream has come true thanks to these guys. I need to thank Ravi sir, Trident Arts, the entire team for their hospitality. Trident Arts is home away from home for me in Chennai. Thank you so much, sir. To Hari sir, who's the director, and who is exceptional, and I'm so glad that his talent is going to be shown through Enna Sola Pogarai. Your favorite Ashwin, he's phenomenal, wonderful co-star, and Pugar, who lights up the room, you know, when he enters. And I really hope to grow in this industry. Adukku unga anbum adarvam thevai. And the stars of the day, Vivek and Mervin, listen to the wonderful album. They've done a brilliant job and nalla enjoy pannanga. Thank you so much. Thank you. ஒரு விஷயம் உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த யூனிவர்ஸே சேர்ந்து செஞ்சு கொடுக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி எனக்கு அது நடந்துகிட்ருக்கு. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும், என்னோட காஸ்ட் க்ரூ எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஸோ பெரிய லிஸ்ட்டே இருக்குது, மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் ஐ வாண்ட் டு கோ வித் என் ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் ஆனது 2014 நான் பண்ணேன். இந்த ஸ்கிரிப்டை ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு இப்போது. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு ரிச்சர்ட் சாருக்கு தான் கதை சொல்லியிருந்தேன். ஸோ ரிச்சர்ட் சாருக்கு பிடிச்சிருந்துச்சு. அவர் தான் என்னை ட்ரைடெண்ட்டு கூப்பிட்டு வந்தார். எஸ் சார், யூ ஆர் ரைட். ரிச்சர்ட் சார் அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பிரிட்ஜாக இருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு ரவி சாருக்கு வந்து கதை சொன்னேன். ரொமான்ஸ் படம் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைரக்டர் மட்டும் ரொமான்டிக்காக இருந்தால் பத்தாது, கண்டிப்பாக ப்ரொடியூசரும் ரொமான்டிக்காக இருக்கணும். இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்னால் மியூசிக்கும் போட்டு காமிக்க முடியாது, இல்லை நடிச்சும் பெருசாக காமிச்சிட முடியாது. ஒரு ப்ரொடியூசர் நம்பணும் இல்லையா, அவருக்கும் லவ் இருந்தால் மட்டும்தான் இதை பண்ணியிருக்க முடியும். அண்ட் எஸ், ஐ வாஸ் வெரி லக்கி இன் தட் ரிகார்ட். ஸோ ஆஃப்டர் கெட்டிங் மை ப்ரொடியூசர், ஃபஸ்ட்டு கதை நரேட் பண்ணேன். அவருக்கு பிடிச்சா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. கூட இன்னொருத்தர் இருந்தார்,
அவர் சில டவுட்ஸ்லாம் கேட்குறாரு, என்ன ஆக்சுவலி என் ப்ரொடியூசர் பதிலே சொல்ல விடல, அவர் மட்டும் தான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணார். அப்பயே தெரிஞ்சிச்சு, ஓகே நம்ம கதையை வித்துட்டோம். ஓகே, ஸோ ஆஃப்டர் சரி ஐ திங்க் எப்பயுமே லெவலில் இருப்பார்னு நினைக்கிறேன் சார். ஸோ ஆஃப்டர் தட் ஒவ்வொருத்தராக க்ரூ நாங்கள் பண்ணோம். ஸோ ரிச்சர்ட் சாரோட ஒர்க் எல்லாமே சொல்லியிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்துக்கு. ஏன்னா ரிச்சாக கலர்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசியிருந்தோம். அதுக்கு அவர் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு மியூசிக் நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன். லவ் ஃபில்ம் அப்படின்னா மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாங்ஸ் எனக்கு இது ஒரு பெரிய கிஃப்ட்னு நினைக்கிறேன். விவேக் அண்ட் மோவின், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஐ கான்ட் தேங்க் யூ எனஃப். ஆல்பம் ஹிட் கேட்டார் என்னோட ப்ரொடியூசர். ஐ திங்க் யூ கைஸ் ஹவ் டெலிவர்ட் இட். ஸோ விவேக் மோவினும் ஆன் போர்டு வந்துட்டாங்க. ஆர்டிஸ்ட் தேடிட்டே இருந்தோம். அப்போது ஃபஸ்ட்டு நான் புகழ். ஸோ புகழ் பிஃபோர் ஹி கேம் ஆன் போர்ட் விவேக் சார் இந்த கேரக்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் அதை பண்ண முடியல. பட் வென் புகழ் கேம் ஹி கான்ட்ரிபியூட்டட் ஸோ மச். ப்ரோ நான் தெரியும் உங்களோட ஜோக்ஸ் நிறைய நான் ப்ரோ அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். டபுளோ கூட எதனா போட்டுருவார். அவர் சொன்ன மாதிரி உண்மையிலே என்னையே பார்த்து என்ன 7 வருஷம் உழைப்பு தானே, சரி சரி போடல அப்படின்னு வரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆஃப்டர் புகழ் நான் என்னோட ஹீரோயின்ஸ் 2 பேர். அவந்திகா வந்து ஷீஸ் ஃப்ரம் டெல்லி. ஐ திங்க் பெங்களூர் பேஸ்ட் பட் born and brought up in Delhi, I guess. So தமிழ் சுத்தமாக தெரியாது. பட் என்னோட கதையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஐம் ரியலி லக்கி இன் தட் ரிகார்ட். அண்ட் தேஜு, அவங்களோட கேரக்டர் நான் ஆக்சுவலி காஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். நிறைய பேர் நான் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார், பட் கரெக்டாக செட்டே ஆகலை. பட் ஃபைனலி வென் தேஜு கிடைச்சப்போ அகெயின் என்னோட ப்ரொடியூசர் சப்போர்ட் இருந்துச்சு. கரெக்ட் சாய்ஸ் ஆனார். ஸோ தட்ஸ் வேர். அதுக்கப்புறம் ஹீரோ. ஸோ அஸ்வின் சைன் பண்ணுறதுக்கு முன்ன வரைக்கும் எனக்கு அதோட இம்பாக்ட் பெருசாக தெரியல. சைன் பண்ண பிறகு என்னோட இன்பாக்ஸ் ஃபுல்லாக எனக்கு நிறைய இவங்கள ஹீரோயினாக போடுங்க, இவங்கள சைன் பண்ணுங்க, இவங்கள பண்ணாதீங்க, எவ்வளோ ரிக்வஸ்ட். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு சாங்குக்கும் எவ்ரி டே என்னோட இன்பாக்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 40-50 மெசேஜஸ் இருக்கும். ப்ரோ யூ ரியலி ஹாவ் த பெஸ்ட் ஃபேன் பேஸ் தட் ஐ திங்க். அண்ட் நான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணப்போ கூட வந்து எனக்கு அந்த ப்ரெஷர் நான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக போக ஃபேன்ஸ் அவங்களோட ரிக்வஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது இட் இன் ஃபீல் லைக் நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வச்சு நான் படம் பண்ணுற மாதிரியே தெரியல. ஒரு சூப்பர் ஸ்டார் வச்சு பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஐம் ரியலி லக்கி ஆன் தட் ரிகார்ட். அதுக்கப்புறம் அஸ்வின் அண்ட் புகழோட காம்போ சொல்லவே வேணாம். ஆக்சுவலி நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஹீரோயின்ஸ் கூட அஸ்வினோட கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் புகழோட கெமிஸ்ட்ரியாக இருந்துச்சு. ஸோ அஸ்வின் எல்லாரும் முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ரிசர்வ்டாக இருக்காரு, பேச மாட்டார் அப்படிலாம். ஆக்சுவலி செம்ம ஃபன் டைப் தான். கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் நேரம் பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவரே பேச ஆரம்பிப்பார். ஸோ இந்த படம் நான் ரொம்ப ரொம்ப லவ்வோட பண்ணியிருக்கோம். எல்லாருமே ரொம்ப லவ் பண்ணி பண்ணேன் இந்த படம். சார் ரிச்சர்ட் சார் சொன்ன மாதிரி யாருமே வந்து இது போதும் அப்படின்ற ஒரு தாட்டோட இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணவே இல்லை. எவ்ரிதிங் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ரவி சார், அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடக்ஷன் டீமில் ஜெயராம் சார், ரூப்னி மேம், என்னோட மேனேஜர்ஸ் அஷ்ரஃப், செல்வமண்ணா, எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. ஸோ வாட் எவர் யூ சி ஆன் த ஸ்க்ரீன் அது ஹரி மட்டும் இல்லை, எவ்ரிபடி ஆக்சுவலி ஒர்க் ரியலி ஹார்ட் டு கெட் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் நான் யாரையும் விடலைன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், என்னோட படத்துக்கு பாலகுமரன் அப்படின்ற ஒருத்தர் ரைட்டர், அவர் டயலாக் எழுதியிருக்காரு. அவரால் வர முடியல, பட் தேங்க்யூ பாலா. ஸோ வேற தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லாமல் ஐ வாண்ட் டு தேங்க் மை எடிட்டர் மதி. நானும் மதியும் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் அக்டோபர் 15 படத்தை முடித்தோம். இப்போ ரைட் நவ் ஆல்மோஸ்ட் வி ஆர் டன் வித் த போஸ்ட் ப்ரொடக்ஷன். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்களால் ஒர்க் பண்ண முடியும் நான் நம்பலை. பட் தேங்க்யூ மதி. ஐ ஹாவ் டு சே திஸ். என்னோட ஆர்ட் டைரக்டர் துரை சார் வந்தவொடனே ப்ரொடியூசர் வந்து ஹரி இவர் தான் ஆர்ட் டைரக்டர்னு சொன்னார். கொஞ்சம் நேரம் பார்க்கறதுக்கு ரஃப் அண்ட் டஃபாக வேறு இருந்தார். பட் போக ஜாலியாகிடுச்சு. ஸோ துரை சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்சர், இதில் இருந்த எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸப்ட் அப்சர் அண்ட் மதி கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்சர் கிட்ட வந்து லைட்டாக பயமாக இருந்துச்சு, ஏன்னா ஸ்டெப் எதுனா போட்டு காமிடா அப்படின்னு. ஃபஸ்ட்டு அவன் எனக்கு காமிச்ச வீடியோலே ஐ எம் கம்ப்ளீட்லி சோல்ட். ஸோ தேங்க்யூ அப்சர், தேங்க்யூ ஃபார் கிவிங் சச் அமேசிங் கொரியோகிராஃபி. கீர்த்தி, படம் வந்து சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குன்னா கேமராமேன் மட்டும் காரணமாக இருக்க முடியாதுங்க. என்னோட ஆர்ட் டைரக்டர், என்னோட ஸ்டைலிஷ் எல்லாருமே கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஸோ வி ஆல் ஆக்சுவலி ஒர்க் ஆஸ் எ டீம் அண்ட் இது கரெக்டாக வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஆல். அஸ்வினோட ஃபேன்ஸ் இந்த படத்துக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணது
இட்ஸ் நாட் கோயிங் டு பி எனஃப். ஏன்னா இப்போ தான் வி ஆர் இந்த பிஸ்னஸ் எண்டுன்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்ச நாளில் படம் ரிலீஸ் ஆக போகுது சார், சொல்லிடலாமா? ஸோ December 24 is the release date. So in few days we'll be in theaters. இப்போ எங்களுக்கு காமிக்கிற சப்போர்ட்டை விட பல ஆயிரம் மடங்கு ப்ளீஸ் கோ வாட்ச் த ஃபில்ம் இன் தியேட்டர்ஸ். அண்ட் கண்டிப்பாக யாருமே டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. லைஃப்பில் ஒரு முறையாவது லவ் பண்ணியிருந்தனாலும் லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் இந்த படம் கண்டிப்பாக ரிலேட் ஆகும். எஸ் சார், நானும் நிறைய லவ்லாம் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் எழுத முடிஞ்சது, இல்லைனா கண்டிப்பாக கஷ்டம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் வந்ததில்லை, புதுமையான ஒரு அனுபவம். முதல் நன்றி ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சாருக்கு. அஸ்வின் வந்து கிட்டத்தட்ட சார் நீங்கள் கத்துறதுக்காக இன்னொரு அஸ்வின் வந்து குக்வித் கோமாளியோடைய ஷூட்டிங்கில் நாங்கள்லாம் கேட்போம், என்ன அஸ்வின் நீங்கள் படம்லாம் நடிக்கிற ஐடியா இல்லைன்னு. சார் நான் வந்து 10 years ஆச்சு சார், நான் நிறையா கதை கேட்டுட்டேன். பட் வந்து செலக்ட் பண்ணுறத கதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வந்து இப்போ ட்ரைடன்ட் பிக்சர்ஸ் கூட ஒரு சைன் பண்ணியிருக்கேன், யாருக்கும் சொல்ல சார், சைன் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ரொம்ப பெரிய நிறுவனம், அவங்க கண்டிப்பாக படம் ஆக்ட் பண்ணுறது பெருசு இல்லை, பட் அந்த படம் வெளியில் வரணும். ஸோ ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக, அவ்வளோ பெரிய கம்பெனி. அதுக்காக அந்த மாதிரி ஓப்பனிங்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அஸ்வின் சொன்னது இது வந்து எனக்கும் அஸ்வினுக்கும் நடந்த கான்வர்சேஷன். ஸோ நான் இந்த மேடையில் அதை பகிர்ந்துக்கிறேன். ஸோ ஹி வாஸ் ஸோ கரெக்ட் இன் திஸ் அசம்ஷன். அது வந்து எந்த மாதிரி படம் சூஸ் பண்ணணும், எந்த பேனரில் பண்ணணும், எப்படிப்பட்ட கதையை சூஸ் பண்ணணுன்றதுல ரொம்ப சூஸியாக இருந்தார். அதில் நிஜமாக சொல்கிறேன், யூ ஹவ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப் அஸ்வின். இந்த படம் வந்து சத்தியமா உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை. இந்த மியூசிக் வந்து இட்ஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். நான் வந்து விவேக் மோவின் சார் அவங்க 2 பேருடைய மியூசிக் வந்து நான் இப்போ டான்ஸ் மாஸ்டர் கேட்டுட்டு இருந்தேன், இது அவங்க ஃபர்ஸ்ட் படமானு. அப்போ அவங்க சொன்ன லிஸ்ட் பாட்டெல்லாம் கேட்கும்போது நான் எவ்வளோ மடத்தானோ, நான் இது வரைக்கும் அப்டேட்டடாக இல்லை அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அவ்வளோ ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஐம் ரியலி ப்ரவுட் டு பி ஷேரிங் த டயஸ் வித் யூ. தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய பேர் 8-10 பேருக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் படம்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க 100 படமா அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 100 படம் நீங்க எல்லாம் பண்ணணும், எல்லாமே வெற்றி படமா அமையணும். நீங்க இதே மாதிரி ஹம்பிளா என்னைக்கும் மக்களை மகிழ்ச்சியா அவங்கள சந்தோஷமா வச்சிருக்க வாழ்த்துக்கள். புகழ் புகழ் அவன் வந்து என்னுடைய ப்ராடிஜி. நான் ரொம்ப 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 ஆசைப்பட்டு ரொம்ப பிளஸ் பண்ண 2 பேர் வந்து அஸ்வின் அண்ட் புகழ். விஜய் டிவியோடைய குக்வித் கோமாளியில அஸ்வினுக்கும் புகழுக்கும் இந்த உச்சாணி கொம்பனுடைய புகழில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு அந்த ப்ரோக்ராமுடைய விஜய் டிவி நிறுவனம், ரவுஃபா, அந்த ப்ரோக்ராமுடைய டைரக்டர் பார்த்திவ் மணி, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய முக்கிய காரணம். அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி 2 டேலண்ட்டை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு. 2 பேரை ஃபர்ஸ்ட் டைம் உலகத்துல தங்கச்சின்னு சொல்லியிருக்கான் புகழ் இன்னைக்கு தான் வாழ்க்கையிலேயே. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இத்தனை வருஷத்துல. வாழ்கடான். உங்க எல்லாருக்கும் என்னுடைய பிளெஸிங்ஸ், என்னுடைய வெல் விஷஸ். இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருங்க. ஒரு திருக்குறளை சொல்லி நான் என் பேச்சை முடிச்சுக்கிறேன். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஓ டாப் மேட்ச், ஓகே சரி, டாப் மேட்ச் அது போதும். இன்னைக்கு திருக்குறள் அப்புறமா சொல்லிக்கலாம். ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து ஹரி சார் வந்து பூஜை போடும்போது என்னை கூப்பிட்டாரு. அந்த பூஜைக்கு போயிருந்தேன். அஸ்வினும் புகழ் வந்திருந்தாங்க, அந்த ஹீரோயின் கூட இருந்தாங்க, கூடவே சிவங்கி வந்தாங்க. எனக்கு ஒரு டவுட், சிவங்கி அதில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் விஷ் பண்ண வந்தாங்கன்னு சொன்னாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது ஹரி சார் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்காரோ அந்த மாதிரி இந்த படம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வின் வந்து நல்லா சமைப்பான்னு தெரியும், எனக்கு நல்லா நடிப்பான்னு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அஸ்வின் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்கான். புகழ் ஒரு ஹீரோ லெவலில் வராதவன். நான் கமெடின்னு தான் நினச்சேன், ஹீரோ லெவலில் வந்து நடிச்சிட்டு இருக்கான், ரொம்ப அழகாக நடிச்சிருக்கான். இதை உண்மையை சொன்னால் எனக்கு ரொம்ப பெருமை என்னன்னா 2 பேரும் என் பசங்க. ஸோ அதில் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவங்க இன்னும் மென்மேலும் பெரிய லெவலில் வரணும்.
100% இந்த மியூசிக் பாடிட்டு இருந்தாங்க, 2 பேர் பாடிட்டு இருந்தாங்க இல்லையா, விவேகன் சூப்பராக பண்ணாங்க. படத்துலேயும் பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக் இஸ் கோயிங் டு பி a டாப் நாட்ச் ஒன். அதே மாதிரி இந்த படம் இஸ் கோயிங் டு பி a டாப் நாட்ச். டேக் இட் ரைட்டிங். இந்த படம் கண்டிப்பாக 100 நாளுக்கு மேலே ஓடும் ஓடும் ஓடும். ஸோ வாழ்த்துக்கள், நன்றி. அஸ்வின், ஹீரோயின்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புகழ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஆன் த ஹோல் இந்த டீம் ஹஸ் கம் எக்ஸலென்ட்லி, த டன் வெல், இன்க்ளூடிங் த ப்ரொடியூசர் ரெலி நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டர் as well as பின்னாடி எல்லா எடிட்டர் இருந்து எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த அன்புகள். தேங்க்யூ. எல்லாம் எப்படியா இருக்கு? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக ஜாலியாக இருக்குண்ணா. ஆக்சுவலாக லவ் யூமா. என்ன சொல்ல போகிறாய்? ஆக்சுவலாக வந்துட்டு த ஹீரோ, த கியூட் பாய், சாமிங் பாய், அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு நெருங்கிய நண்பர். அதாவது அதை விட வந்துட்டு பிரதர் மாதிரி சொல்லலாம், ரொம்ப க்ளோஸ். ஏன்னா அவர் நேற்று சொல்கிறப்போ கூப்பிட்டாரு இது மாதிரி, நான் என்ன பண்ணேன், இது என்ன பண்ண போகிறோம், வந்து நம்ம என்ன பண்ணோன்னே, இல்லை நீ கண்டிப்பாக வரணும். சரி ஓகே வந்துட்டேன். எல்லோரும் பேசியாச்சு, ஜாலியாக இருந்தாச்சு. முக்கியமாக என்னென்னா வந்துட்டு டைரக்டர் சார் ஹரிகரன் ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப செம்மையாக இருக்குது. இந்த ட்ரைலர்லாம் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணுன்ட்டு மனசார வாழ்த்துனேன் இந்த படம். அம்மா ரவீந்திர சார், நான் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்து சாதாரண விஷயம் இல்லை. அதனால் வந்துட்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றி. என்ன சார் கோல்டன் ஜூப்ளியா? கோல்டன் ஜூப்ளி அப்படின்னா அதுக்கே இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட், சக்ஸஸ் மீட்டுக்கும் அதே மாதிரி எல்லாம் வந்துடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செல்லக்குட்டி புகழ், அதாவது இவங்க 2 பேரும் காம்பினேஷனே பயங்கரமாக இருக்கும். அது நம்ம குக்கு இது கோமல்லே பார்த்துருக்கோம். அது இந்த படத்தில் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகணும்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் அப்போ இங்கே வந்திருக்க நம்ம டேடி அப்பா தம்பிராமையா அப்பா இஸ் மை ஃபேவரட். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே லிரிக் ரைட்டர் பிரதர், அப்புறமா மியூசிக் டைரக்டர் விவேக் மெர்வின் இஸ் பயங்கரமான எனர்ஜியான ஒரு மெஜிஷியன். அவங்க ஹீரோயின் செம்ம க்யூட்டாக இருக்காங்க. ஆல்ரெடி தேஜு கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், நல்ல டான்ஸர். குறிப்பாக சொல்லலாம் அப்சர், சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்சர். கோரியோகிராஃபி உண்மையாலுமே செம்மையாக இருக்குது. நான் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா இந்த உக் ஸ்டெப் போடுறது வந்து எல்லாமே சொல்லுவோம் சாதாரண, என்னப்பா சாதாரணமாக இருக்குங்க, பட் அதை யோசிக்கிறதுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். பட் சூப்பராக பண்ணுறீங்க அப்சர். ஆல் தி பெஸ்ட். டீமுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த படம் பயங்கரமாக சக்ஸஸ் ஆகணும். அந்த சக்ஸஸ் மீட்டிங் நான் வரணும். அந்த சக்ஸஸில் வந்து நான் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கிற பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் வந்திருக்கிற என்ன சொல்ல போகிறாய் ஹோல் டீமுக்கும் ஃப்ரம் மை ஹார்ட் மை விஷஸ். காட் பிளஸ் யூ ஆல். ஸ்பெஷலாக ஹரிஹரன், சில நேரங்கள் தான் உங்களை நான் சந்திச்சிருப்பேன் நான். பட் உங்களுடைய படைப்புகள் ஒரு சின்ன டீசர் தான் எனக்கு காட்டினாப்புல. அந்த ஐ திங்க் ஸோ நொடியில் என் கண்ணில் விழுந்தாய், அதுதான் பல்லவின்னு நினைக்கிறேன். இந்த விழாவின் நாயகர்கள் மெர்வின் அண்ட் விவேக், உங்களுக்கு இன்னும் நிறைய தூரம் பயணங்கள் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு 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 ரொமான்டிக் ஃபிலிமுக்கு சாங்ஸு அண்ட் மியூசிக் யூ மஸ்ட் டெல் த ஸ்டோரி வித் சவுண்ட். அதுக்கான அத்தனை இன்க்ரீடியன்ஸும் உள்ளார இருக்குது. பார்த்தா காட் பிளஸ் யூ ஆல். அதே மாதிரி ரிச்சர்ட் சார், நான் அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டீசர் பார்த்தோன்னா எனக்கு லாலா லேண்ட் மாதிரி ஒரு ஃபிலிமு தமிழில் வரப்போகுதுன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஸோ யூ ஹவ் மேட் இட். ஹோல் டீம், இன்னும் எங்களுக்கு மற்றவங்களாம் எனக்கு தெரியல, அறிமுகம் இல்லை. அதே மாதிரி புகழ், அவரும் நான் பார்த்துருக்கேன், சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் பார்த்துருக்கேன். காட் பிளஸ் யூ, நல்லா வருவீங்க எல்லாம். அந்த ஒரு பெரிய இடம், வெற்றிடம் தமிழ் சினிமாவில் இருக்கு. அது கரெக்டாக அந்த இடத்த நின்று அடிங்க. அப்புறம் நான் வந்த நோக்கம், எனக்கு ரொம்ப நெருக்கமாயிட்ட என் மகன் போல என் அஸ்வின். என்னன்னா நான் நேற்றே கேட்டேன், நான் என்னப்பா சொல்ல போகிறேன் இதில் அப்படின்னு. பட்டு ஒவ்வொரு நாளும் நான் அவ்வளோ அதாவது நான் வார்த்தை இல்லை, நான் சும்மா இதுக்காக முகஸ்துதிக்காக நான் பேச மாட்டேன்.
எஸ் சச் அ மெச்சூரிட்டி. ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறது, அதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணுறது. அதுவும் என்னுடைய படங்கள் வந்து நான் சமதரையில் எடுக்கிற ஆளே கிடையாது, அவ்வளோ பாடுகள். அதை பற்றி பேசுறதுக்கு ஒரு மேடை இருக்கு, பத்தாது. நான் அதான் நேற்றே சொன்னேன், அந்த மேடை தனியாக வச்சுப்போம், அதை பற்றி நிறைய பேசலாம் நம்மன்னு. எனிவே ஐ கேம் ஹியர் டு பிளஸ் ரியலி. அகெயின் ஐ எம் சேயிங் ஃப்ரம் மை ஹார்ட். இது வந்து ஒரு துவக்கம். இன்னும் எத்தனையோ இது கடந்து நீங்கள் மைல்கள் யூ ஆர் கோயிங் டு கோ. ஐ விஷ் ஃப்ரம் மை ஹார்ட். காட் பிளஸ் யூ ஸோ மச். அப்புறம் ப்ரொடியூசர் ட்ரைடன் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார், இந்த மாதிரி ஒரு டீமை கிளப் பண்ணி அழகுபடுத்தி, ஏன்னா இந்த மாதிரி படம் அழகியல் ரொம்ப முக்கியம். when you choose ரொமான்ஸ் ஸ்கிரிப்ட், இசையும் அந்த ஒளிப்பதிவுக்குமான முக்கியத்துவம் தெரிந்த ஒரு தயாரிப்பாளரை தான் இதெல்லாம் வந்து கிளப் பண்ண முடியும். அது ரொம்ப அழகாக இணைச்சு அதை பண்ணியிருக்காங்க. தெரியல ஹரி சார் எதுக்கு சிரிக்கிறாருன்னு தெரியல. ஓகே, எனிவே ஹோல் டீம் உங்களோட சக்ஸஸ் மீட்லையும் கலந்துப்பேன்னு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு எனது முதல் வணக்கம். இதுவரை எனர்ஜி குறையாமல் அமர்ந்திருக்கக்கூடிய பார்வையாளர் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். அதே போல கடந்த காலத்தில் சூப்பர் ஸ்டார் கலைஞானி கமலஹாசன் சார், கேப்டன் விஜயகாந்த் சார், நவரச நாயகன் கார்த்திக் சார், இளைய திலகம் பிரபு சார், இதுதான் கடந்த சினிமா உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டார். அத்தனை பேரையும் வச்சு அத்தனை படத்தையும் சூப்பர் ஹிட் கொடுத்த மரியாதைக்குரிய ஆர் வி உதயகுமார் சார், அத்தனை பேரையும் வச்சு அத்தனையும் சூப்பர் ஹிட். சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஒரு சூப்பர் ஸ்டார் கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாரையும் வச்சு ஒரு படம் எடுத்திருக்கோம்னா, அவர் இந்த மேடையில் உட்கார்ந்து இருப்பது என்பது ஒரு கடந்த 30 வருட சினிமா என்பது மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே போல இன்றைய இந்த என்ன சொல்ல போகிறாய் இந்த படத்தினுடைய கதாநாயகர்கள், இன்றைய விழா நாயகர்கள் நிகழ்கால விஸ்வநாதன் ராமமூர்த்தி. அப்படிதான் பார்க்குறேன். உங்களுடைய இந்த ஒற்றுமை மட்டும் இருக்கணும் தம்பி. அவசரமான உலகம். ஆமாம், வேகமாக போயிட்டுகளை அதை விட வேகமாக காலை இழுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் பலியாகிறாங்க. தயவு செய்து இந்த நீங்கள் 2 பேரும் நீங்கள் இந்த மேடையில் வந்த பொழுதும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பேசுகிற பொழுதும், குறிப்பாக 2வது தம்பி பேசுகிற பொழுது, முதல் தம்பி நீ பேசுகிற பொழுது ஒரு காதலியை பார்க்குற மாதிரி பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கான். ஆமாம், இதெல்லாம் இது வந்து நெடிய தூரம் போயணும் இல்லையா? இந்த தமிழ் சினிமாவுக்கு MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி நகர்த்தி வச்சுட்டு இந்த தமிழ் சினிமாவுடைய இசையை பேசவே முடியாது யாருனாலையும். நிச்சயமாக அந்த இடத்தை நீங்கள் தொடரும். அவர்கள் கூட ஒரு காலத்தினுடைய சூழ்ச்சிக்கு ஒரு கட்டத்தில் பிரிஞ்சுட்டாங்க. நீங்கள் எந்த நிலையிலும் பிரியாமல் இந்த தமிழ் சினிமாவத்தினுடைய இசை உலகத்தில், இசை என்பது கடல், இந்த கடலில் நீங்கள் முத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த முத்தை எல்லாரும் ஆபரணமாக அணிந்து கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்து. அதை தாண்டி ஒரு கதை எங்கே ஓகே செய்யப்படுது அப்படின்னா, அதுக்கு ரவீந்திரன் சார் இந்த படைப்பை பொறுத்த நான் எப்படி ஒரு பார்வையாளனாக உங்கள் பார்வையிலிருந்து பார்க்கக்கூடியவனாக இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பெரிய இயக்குனர், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அதுக்கு தேவை கிடையாது. இவர் சார் கதை கேட்க முடியாது. அவர் ஓகே ஆகிட்டாரா, இவர் ஓகேயா, மேத்தமெட்டிக்ஸ் அங்கே ஓகே ஆகிடும். ஆனால் இங்கே ஒரு கதையை இவர் ஓகே பண்ணியிருந்தா மட்டும் போதாது. என் மரியாதைக்கு ஒரு அன்பு தம்பி ரிஷட் அவர்களோடு நான் பயணம் செய்திருக்கிறேன். அப்பா போன்ற கதையும் பண்ண முடியும், மாநாடு போன்ற பதவி முடியும். கதை அறிவு கொண்ட அற்புதமான ஒரு ஒளிப்பதிவாளர். ஸோ அவர் ஓகேயும் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக தம்பி ஹரிஹரன் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியும், நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஆக ஒரு பார்வையாளராக பார்க்கிற பொழுது இந்த என்ன சொல்ல போகிறாய் படம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக எதுவுமே நாங்கள் பார்க்கல. ஆனால் ஒரு பார்வையாளராக என்ன பார்க்குறேன்னா, ரவீந்திரன் சார் ஓகே பண்ணியிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா எத்தனை பெரிய ஹீரோ கூட வச்சு பண்ண முடியும். ஓகே, அன்பு தம்பி அஸ்வின் அவர்களை வச்சு பண்ணியிருக்காருன்னா, அப்போ அஸ்வின் ஓகே, நோன் ஃபேஸ். இன்னைக்கு எல்லாருக்குமே இளைய சமுதாயத்தினுடைய கனவு காரணமாக இருக்கான் தம்பி, பெரிய அசியம். ஆக அவன் சுயம்பாக பெற்ற இந்த புகழை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு சரியான கதை. அந்த கதையை அன்பு தம்பி ஓகே பண்ணான்னு பட்டாது மிகப்பெரிய ஒரு இடத்துல மரியாதைக்குரிய ஆர் வி உதயகுமார் சார் சொன்னாங்க, 2 படம் இல்லை 2 படம் 3 படங்களுக்கு தம்பி கையெழுத்து போட்டிருக்கான் கண்ணை மூடிட்டு. ஒரு தன்னுடைய தந்தையார் சினிமா உலகத்திலிருந்து தள்ளி இருக்கக்கூடியவர் என்ற ஒரு காரணத்தினால்
ஒரு ஞான தந்தையாக ஆர்வி உதயகுமார் அவர்களையும் அடுத்த கட்டத்துக்கான அழைத்து செல்லக்கூடிய ஒரு தந்தையாக, கலை உலக தந்தையாக ஆர்வி ரவீந்திரன் சார் அவர்களை நிச்சயமாக அந்த தம்பி எடுத்திருப்பான். நிச்சயமாக நம்புகிறேன். தம்பியோட பேச்சுக்கிற பொழுது உணர முடிகிறது. நிச்சயமாக எனது வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எனது இயக்குனர், எனது காலம் எனக்கு கொடுத்த சகோதரர் பிரபுசாலம் சார் அவர்கள் நகர்த்தி கொடுத்தார்களோ, அதே போல இந்த விரிந்து பறந்த இந்த கலை உலகத்தில் ரவீந்திரன் சார் அவர்கள் அன்பு தம்பி அஸ்வினி ஒப்படைக்கிறார்கள். அன்பு தம்பி தங்கையர்கள் நிச்சயமாக சுய ஒழுக்கம் கொண்ட பிள்ளை, அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். சுய ஒழுக்கம் கொண்டவன் தன்னை உணர்ந்தவன் ஆகிறான். தன்னை உணர்ந்தவன் நிச்சயமாக அவனுக்கு விசாலமான ஒரு உலகம் இருக்கிறது. ஸோ அன்பு தம்பிக்கு என் வாழ்த்துக்கள். நிச்சயமாக பெரிய அளவுக்கு வருகிற தம்பி. அதே போல் தம்பி ஹரிஹரனுடைய அந்த பாடி லாங்குவேஜ் பண்ணுறது போது அவனுடைய அந்த உடல் மொழியை பார்க்கறது தெரியுது அவன் வாய்மொழி எவ்வளவு இலகுவாக இருக்கும் அப்படின்னு. தன்னை நோக்கி எவ்வளவு ஐ லவ் யூ சொல்லியிருக்க மாட்டான்ற வெறியில அந்த காதலை கையில் எடுத்து அது இசையோடு பிணைந்து அன்பு தம்பி என்ன சொல்ல போகிறான்னு தெரியலாம். இதான் நான் தம்பிகிட்ட நேரடியாக கூட பேசல. இது ஒரு சைக்காலஜி தான் தம்பி. ஏன்னா அந்த தவிர நானும் கடந்து வந்திருக்கேன். ஆமாம். அதே போல் தம்பி புகழ் எனது இயக்குனர் சொல்வதை போல, ஆமாம், இசை எப்படி கடலோ அதே போல் நகைச்சுவையும் இது கடல் போன்றது. இந்த கடலுக்குள்ளே அற்புதமான தம்பி குதிச்சிருக்கான். நீ நல்ல பிள்ளடா. செருக்க நீ மண்டையில் முடி மண்டை முழுக்க இருக்கிறதுனால திமிரை ஏற்றுறதுக்கு இடம் இல்லை உனக்கு. அதனால் நீண்ட தூரம் போவ. உன் உடம்பை படுக்க வச்சுட்டு 1000 பெருக்கி விட்டா அப்படி இருக்கும். அவ்வளோ வருது போவனி. மகிழ்ச்சியாரா தம்பி, மகிழ்ச்சி. அதே போல் வேறு மொழியிலிருந்து இந்த படத்தின் மூலமாக ஏகப்பட்ட இயக்குநர்கள் கதாநாயகியை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கதாநாயகி வேறு மொழியிலேருந்து வந்திருக்காங்க. பேசுகிறத புரியலடா, யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணுங்கப்பா. அதே போல் இன்னொரு சகோதரி, 2 கதாநாயகிகள் இந்த படத்துக்கு வர்றாங்க. இந்த படத்தில் பாடல் எழுதிய அன்பு தம்பி கவிஞருக்கு எனது வாழ்த்துக்கள். அதே போல் கலை இயக்குனருக்கு, இரவு பகலாக தூங்காமல் வேலை செய்ததாக சொல்லப்பட்டது எடிட்டருக்கு, இந்த இசையை அப்படியே அற்புதமாக களவாடிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு சார். ஆமாம், 8 தெரிவிக்க விடுங்க சார். சரக்கு இல்லைனா தான் சரக்கு முடுக்கு செட்டியார் முடுக்கப்படுங்க சார். ஸோ எல்லாம் வல்ல இறைவன் ஆசீர்வாதத்தோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற மேலே இருக்கக்கூடிய என் தாய் தந்தை இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.